Good morning, students. Today we are going to see a new lesson, Rajendra Babu, lesson 5, class 3, Gunjan book. So, who is Rajendra Babu? Rajendra Babu yaar? So, Rajendra Babu da, it's a nickname for Rajendra Prasad. So, ivar da Rajendra Prasad. So, romba impressive and attractive person irkarla. So, who is Rajendra Prasad? So, Rajendra Prasad da நம்ம countryயோட first president after independence. So, நம்மளுக்கு எப்போ இந்தியா became independent எப்போ ஆச்சு? When India became independent? எப்போ சுதந்திரம் கிடச்சிது? 15th August 1947. ஸோ நம்ம ஏன் இவரை பற்றி படிக்கிறோம்? எஸ், இவர்கிட்ட நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த லெசனில் அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை படித்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ரொம்ப லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, அதான் இதோட லெசனோட மோட்டிவே. ஸோ இந்த லெசனோட மோட்டிவ் என்ன? அவரோட நொபிலிட்டி எப்படி இருந்துச்சு, ஹவு நோபிள் ஹீ வாஸ். அது இல்லாமல் நம்ம ஒரு பெரிய கிரேட் பர்சனாலிட்டிஸ், லீடர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த சொசைட்டியில் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக லீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட லெசனோட அப்ஜெக்டிவ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம லெசனை படிக்க போகிறோம். சரி, ராஜேந்திர பிரசாத் பற்றி நான் குயிக்காக கொஞ்சம் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணும், கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஹி வாஸ் born on 3rd December 1884. He was the youngest son in his family in Bihar. He is an author, he's practiced lawyer, but he sacrificed everything for the country and he supported Mahatma Gandhi. அண்ட் அதுக்காக பிரிட்டிஷ் கிட்டேருந்து 2 வாட்டி ஜெயிலுக்கும் போயிருக்கார். சால்ட் சத்தியாகிரகம் போதும் குவிட் இண்டியா மூமெண்ட் போதும் ஜெயிலுக்கும் போயிருக்காரு. அவர்கிட்ட நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ரொம்பவே லாயலாக ஃபீல் பண்ணுறது அவரோட எஃபர்ட், ஹார்ட் ஒர்க்கும் வர்ச்சூஸும் தான். அவர் எல்லோரையும் சேமாக ட்ரீட் பண்ணுவார். அவருக்கு நேஷ்னல் ஸ்பிரிட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பேட்ரியாட்டிக்காக இருந்தார். அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அவர் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டார். ஸோ இந்த குட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால அவர் ரொம்பவே இம்ப்ரெசிவ் அண்ட் அட்ராக்டிவ் பர்சனாக இருந்தார். அண்ட் ஹி ஹாஸ் ஹேண்டில்ட் பிரசிடெண்ட் ஃபார் 12 years. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டு பீகாரில் February 28, 1963 இறந்து போயிட்டார். திஸ் இஸ் வெரி ஷார்ட் ப்ரீஃப். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் புக்ஸ் படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் ஃபார் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த லெசன் முடியும் போது யூ ஷுட் ஹாவ் ஆடட் யுவர் ஒக்காபுலரி ஆட் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். ராஜேந்திர பாபுவோட லைஃப் இன்சிடெண்ட் என்னன்றது புரிஞ்சிருக்கணும். அதிலேருந்து நீங்கள் உங்களோட லைஃப் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ யூ ஆல்சோ ஷுட் ஃபீல் லாயல் டுவர்ட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியணும். உங்களோட குட் கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம குட் கேரக்டரிஸ்டிக்ஸாகவும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் we can reach in some other place. ஒரு நல்ல விதமாக நம்ம வளர முடியும். ஸோ இந்த குவாலிட்டி நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். யூ ஷுட் ட்ரீட் அதர்ஸ் ஈக்குவலி. உங்களுக்கு ஒரு நேஷ்னல் ஸ்பிரிட், ஒரு லவ் டுவர்ட்ஸ் யுவர் கண்ட்ரி ஷுட் டெவலப்ட். நீங்கள் இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுக்கணும். எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? புவராக இருந்தாலும் சரி, ரிச்சாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த ரீஜனாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் ஏபிள் டு ட்ரீட் தெம் ஈக்குவலி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் இவர்களோட பர்சனாலிட்டிஸ்லேருந்து நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்டென்ஷன் ஃபார் திஸ் லெசன். Hope you have understood the lesson or the introduction. Shall we start the lesson? Yes. बातों में देश का प्रथम नागरिक किसे कहा जाता है? सो कंट्री का फर्स्ट सिटीजन यार सोल्वों, राष्ट्रपति. प्रेसिडेंट इज द फर्स्ट सिटीजन ऑफ आवर कंट्री. आज़ाद भारत के पहले राष्ट्रपति कौन थे? सो आज़ाद भारत और फर्स्ट राष्ट्रपति यार, हु इज द फर्स्ट प्रेसिडेंट ऑफ इंडिपेंडेंट इंडिया इस राजेंद्र प्रसाद. हमारे देश में अब तक कितने राष्ट्रपति हुए हैं? ஸோ நம்ம கண்ட்ரியில் இது வரைக்கும் எத்தனை பிரசிடென்ட்ஸ் இருந்திருக்காங்க? 15 ராஷ்டிரபதி. ஓகே, அந்த 15ல் அது கூட +3 ஆக்டிங் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் எ லிஸ்ட் ஹியர். I'll scroll down. You can see the names. Okay.
ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க திரௌபதி முர்மு. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் tribal, okay, from Odisha to become a president. So first women ராஷ்டிரபதி யார்? பிரதிபா தேவி சிங் பட்டேல். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு you find out. Okay, so these are the names of the president. सादा जीवन उच्च विचार महापुरुषों की पहचान है. सादा जीवन मीन्स वेरी नॉर्मल लाइफ एंड हाई थॉट्स. सादा जीवन और उच्च विचार महापुरुषों की पहचान है. डॉक्टर राजेंद्र प्रसाद हमारे देश के राष्ट्रपति होते हुए भी बहुत सीधे साधे और सरल स्वभाव के थे. ஸோ ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக இருந்தாலுமே கூட அவரோட லிவிங் லைஃப் எப்படி இருந்தது? ரொம்பவே நார்மலாக இருந்தது. அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ரொம்பவே நார்மலாக தான் இருந்தது. ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட எப்படி போய் மிங்கிள் ஆகுமோ அப்படி தான் இருந்துச்சு. உன்கே மன் மே சோட்டே படே கா கோய் விச்சார் नहीं था. சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஃப்ரென்ஸுமே அவர் பார்க்கல. ஸோ திஸ் இஸ் வாட் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ். இந்த லெசனில் நம்ம இப்போது ஒரு இன்சிடெண்ட், அவர் குளிக்கிறதுக்கு வருவார். ஒரு வாலண்டியர் கிட்ட பக்கெட் கேட்பார். அந்த வாலண்டியர் நான் தரமாட்டேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன பிரச்சனைன்ற அவர் கேட்டு அந்த வாலண்டியருக்கே அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஈவினிங் டைமில் மீட்டிங்கில் அந்த வாலண்டியர் இவர் ராஜேந்திர பிரசாத் அந்த மீட்டிங்கில் பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். இவருக்காக நம்ம தண்ணி தரமாட்டோம், பக்கெட் தரமாட்டோம்னு சொன்னோம், ஆனால் நம்மளுக்கு இவர் நம்ம ஹெல்ப் பண்ணாரேன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து சாரி கேட்பார். அப்போ அவரை தூக்கி அவர் ஹக் பண்ணிப்பார். ஸோ இஸ் ஸோ சிம்பிள் லைஃப் இல்லையா? இந்த இன்சிடெண்ட்லேருந்து அவரோட எவ்வளோ நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த சின்ன கதையை தான், இன்சிடெண்ட்டை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஷால் வி ஸ்டார்ட் த லெசன்? ஸோ सुबह का समय था. गज्जन नल से एक बाल्टी भरता, उसे लेकर भवन की ओर दौड़ता. ஸோ भवन मीन्स हाउस विच हैज़ मेनी रूम्स. ஸோ அதை பவன் நிறைய ரூம்ஸ் இருந்துச்சுன்னா அது வில் டெல் அஸ் பவன். ஓகே, ஸோ காலையில் டைம் கஜ்ஜன் ஒரு வாலண்டியர் டேப்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த பவன்கில் இருக்க ரூம்ஸில் இருக்கவங்களுக்கெலாம் கொடுத்துட்ருந்தான். இஸ் பீச் இதுக்கு நடுவில் நல்கே நீச்சே ரக்கி பால்ட்டி பர் ஜாத்தி. ஸோ இன்னொரு டேப்பு கீழே வச்சுருந்த பக்கெட்டும் ஃபில் ஆகிடும். வே உசே உட்டாத்தா ஒரு லேக்க தௌடா தௌடா பீத்தர் ஜாத்தா. ஸோ அதையும் எடுத்துகிட்டு திருப்பி ஓடுவான் உள்ள. तभी कंधे पर அப்போ தான் ஒரு कंधे मीन्स ஷோல்டரில் अंगोचा डाले. अंगोचा मीन्स टाल. ओके, धात में धोती ना वेष्टी और लोटा लिए मीन्स लोटा मीन्स मग. ओके, दिस इज टाल लिए एक व्यक्ति वहाँ आया. அப்போ தான் ஒரு ஆள் அங்கே வந்தான். वह बोला, भाई ज़रा बाल्टी दे दो, हमें भी नहा ले, हम भी नहा लें. ஸோ பிரதர் ஒரு பக்கெட் கூட, ஐ வில் ஆல்சோ டேக் பாத். ஓகே, ஸோ பாய் ஜரா பால்ட்டி தேதோ ஹம் பி நஹா லே, நானும் குளிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹூ இஸ் திஸ் பர்சன்? வில் சி. துமே கியா ஜல்தி ஹே, உனக்கு என்ன அவசரம்? குछ देर रुक जाओ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. अभी हमें भीतर पानी पहुंचाना है, गज्जन ने कहा. So what is the urgency you have? You wait for some time. Now I need to send water. Make the water reachable to each and every room inside. Okay, like that he replied. बस एक बाल्टी दे दो, जट से 2-4 लौटे पानी डाल लेंगे, उस व्यक्ति ने कहा. ஸோ அந்த व्यक्ति என்ன சொல்கிறார்? பர்சன் சொல்கிறாரு, ஒரு பக்கெட் மட்டும் கொடுத்துறேன், give me just one bucket, quickly I'll put 2 or 3 mugs of water and I'll take bath. Like that he is telling. So झट से means quickly. 2-4 लौटे ना मग ऑफ वाटर पोटर ना कुलिचिक्रें. लाइक दैट ही इज सेइंग. अरे तुम समझते क्यों नहीं हो? सो अरे ला पारेंगे विस्मय बोधक एक्सक्लेमेटरी मार्क इज गिवन. ओके वा, अरे तुम समझते क्यों नहीं हो? आज सभा है, भीतर बड़े बड़े लोग आए हैं, उल्ला பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. उनके नहाने के लिए हर कमरे में पानी पहुंचाना है. அவங்க குளிக்கிறதுக்காக ஐ ஹாவ் டு மேக் வாட்டர் ரீச்சபிள் டு ஈச் அண்ட் எவ்ரி ரூம். தேர் மத் கர்வாவோ, என்னை லேட் பண்ண வைக்காத. கஜ்ஜன் ने बाल्टी लेकर जाते हुए कहा. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார், பக்கெட்டை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ ஹீ இஸ் டெல்லிங், அரே நீ புரிஞ்சிக்க மாட்டேன், யூ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட், டுடே இஸ் ஏ மீட்டிங். உள்ள இன்சைட் தேர் ஆர் மெனி பிக் பீப்புள் ஆர் தேர். ஐ ஃபார் தெம் டு டேக் பாத் ஐ ஹாவ் டு மேக் வாட்டர் ரீச்சபிள் இன் ஈச் அண்ட் எவ்ரி ரூம்ஸ். யூ டோன்ட் மேக் மீ லேட்.
गज्जन ने बाल्टी लेकर taking the bucket of water in his hand, he is telling this and going inside. अच्छा लाओ हम भी मदद कर देते. அப்படியா ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் वह व्यक्ति बोला. அந்த பர்சன் சொன்னார். उस व्यक्ति ने धोती गर्दन पर डाली. ஸோ இப்போ என்னாச்சு, அந்த கையில் வச்சுருந்த வேஷ்டியை எடுத்து திருப்பி கழுத்தில் சுற்றிக்கிட்டார். கர்தன்னா நெக்கில். लौटा रखा, அந்த கிளாஸ் மாதிரி இருக்கல மக் மாதிரி இருக்கிறத வச்சுட்டார். बाल्टी भरते ही दौड़ कर गज्जन को पकड़ाने लगा. ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார், பாதி தூரம் எடுத்துகிட்டு போய் கஜன் கையில் கொடுத்துட்டு இருந்தார். थोड़ी देर में सब कमरों में पानी पहुंच गया. ஸோ கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா ரூம்ஸ்க்கும் தண்ணி ரீச் ஆயிடுச்சு. गज्जन बैठकर सुस्ताने लगा. ஸோ கஜன் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணா. सुस्ताने मीन्स रिलैक्स, आराम करना. So who has helped him? The person who has come. He told like, okay, I give me a bucket. I will just put two to three, 4 mugs of water. I'll take bath. So Gajan tells that you don't understand. Don't make me late. I have to make water reachable to each and every room. So hearing this, the person has said, okay, I will also help you. So later he has started to give the bucket of water which was filled. So he went halfway and Gajan went halfway. In this way they completed to make water reachable to each and every room. Okay, then after completing the work, Gajan felt very relaxed. Okay, he sat and he felt very relaxed. Then what happened to this person? So उस व्यक्ति ने झटपट means quickly, स्नान means taking bath. Okay, so he has taken the bath and he said thank you to Gajan. और गज्जन को धन्यवाद देकर वहाँ से चला गया. he left from this place. So थोड़ी ही देर में सभा शुरू हुई. स्वयंसेवक नेताओं को शरबत के ग्लास पकड़ा रहे थे. So as soon as the meeting was started, the volunteers were giving the juices to everyone. गज्जन भी उत्साह से सबको गिलास पकड़ा रहा था. So गज्जन also with very excitingly he was also giving juice cups to everyone. उसने सामने बैठे व्यक्ति को गिलास पकड़ा है. So the person who was sitting in front of him, முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கவருக்கு அந்த கிளாஸ் கொடுக்குறாரு. तो हक्का बक्का रह गया. हक्का बक्का is the मुहावरा. It means ரொம்பவே ஆச்சரியம். He became very shocked. Okay, हक्का बक्का रह गया. अरे ये तो वही है जिन्हें मैंने बाल्टी नहीं दी थी. ஐயோ இவர் அவர் தானே காலையில் நம்ம பார்த்தோமே, நம்ம இவருக்கு பக்கெட் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிறார். he is very shocked and seeing the person sitting in front of him to whom he is giving the juice. This is the same person in the morning I didn't give him the bucket. गज्जन को हक्का बक्का देकर मदन मोहन மால்வியன் ஜி போலே. ஸோ மதன் மோகன் சொல்கிறார், இவன் ஏன் ஷாக் ஆகிற, இவர் யார் தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இனே ஜான்தே ஹோ பாய், உனக்கு இவர் தெரியாதா? ये तो अपने राजेंद्र बाबू है, इवर हम लोग राजेंद्र बाबू पा அப்படின்றாரு. गज्जन ने राजेंद्र बाबू के पैर पकड़ लिए. सो गज्जन टक्कन அவரோட காலில் விழுந்துறார். और क्षमा मांगने लगा. सो ही स्टार्टेड टू आस्क सॉरी. क्षमा मांगना मीन्स आस्क टू से सॉरी. राजेंद्र बाबू मुस्कुराए. सो मुस्कुराए मीन्स ही स्माइल्ड एंड गज्जन को गले से लगा लिया. सो அவரை வந்து கழுத்தில் அப்படி தூக்கி he hugged the person. Okay, so how big characteristics he has இல்லையா? ஸோ அந்த நான் ரொம்ப பெரிய ஆளுலாம் காமிச்சிக்கவே இல்லை. ஸோ he became very ரொம்ப சிம்பிள்சிட்டியோட he has behaved to Gajan. Understood? So this is the incident from which we have to learn the life values. सादगी के पुजारी ये राजेंद्र बाबू हमारे पहले राष्ट्रपति थे. सादगी के पुजारीना वेरी नॉर्मल सिंपल लाइफ लीड பண்ணுற ஒரு மனுஷன் தான் நம்மளோட कंट्रीயோட फर्स्ट प्रेसिडेंट. राष्ट्रपति भवन में रहने पर भी डॉक्टर राजेंद्र प्रसाद के रहन सहन में कोई अंतर नहीं आया. ஸோ பிரசிடெண்ட் ஆஃபீஸில் இருந்தாலுமே கூட அவரோட लिविंग लाइफ स्टाइल एंद चेंजेसमें वरला. अंतर नहीं आया मीन्स नो डिफरेंस केम. वे सदा एक साधारण किसान की तरह ही जीवन बिताते रहे. ஸோ நார்மல் ஒரு ஃபார்மர் மாதிரி தான் அவர் லைஃப்பை லீட் பண்ணார். और देश की सेवा करते रहे, कंट्रीக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வெரி பியூட்டிஃபுல் லெசன். होप you would have understood. Let's see the शब्दार्थ. अंगोचा शरीर पहुंचने का कपड़ा.
ஸோ உடம்பு துடைக்கிறதுக்கான ஒரு துணி டால். स्वयं सेवक வாலண்டியர் जो अपनी मर्जी से सेवा करे. ஸோ அவங்கள இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டப்பட்டு they will do the service. स्वयं सेवक, स्वयंனா செல்ஃப் சர்வீஸ் பண்ணுறது, ஓகேவா, வாலண்டியர்ஸ். उत्साह जोश एक्साइटमेंट, ओके. सादगी सादापन सिंप्लिसिटी. राष्ट्रपति देश के सबसे ऊंचे पद वाला व्यक्ति. सो राष्ट्रपति इज द हाईएस्ट पोजीशन इन आवर कंट्री, ओके. प्राइम मिनिस्टर को हाईएस्ट पोजीशन इज द प्रेसिडेंट, ओके. अंतर डिफरेंस बदलाव चेंजेस. साधारण मामूली ऑर्डिनरी, ओके. ऑर्डिनरी मामूली. मुहावरा हक्का बक्का रह जाना हैरान होना, ரொம்பவே ஷாக் ஆயிடுறது, ஓகே. सांप को देखकर मैं हक्का बक्का रह गया. பாம்பை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். ராஜேந்திர பிரசாத் को देखकर गज्जन हक्का बक्का रह गया. ராஜேந்திர பிரசாத்னு தெரிஞ்சோடனே கஜன் கேம் ஷாக், ஓகே. whenever idioms are there you have to try to make sentence. ஸோ சின்ன சென்டென்ஸ், பாம்பை பார்த்து நான் பயந்துட்டேன் இல்லை ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு எழுதலாம். இல்லை கஜன் வந்து ராஜேந்திர பிரசாத்தை பார்த்து ஷாக் ஆகிட்டார், லைக் தட் ஃப்ரம் த லெசன் ஆல்சோ யூ கேன் ரைட், பட் you have to try making sentence. So सांप को देखकर मैं हक्का बक्का रह गया. गज्जन राजेंद्र प्रसाद को देखकर हक्का बक्का रह गया. शुक्लिक गज्जन अंगोचा. सुस्ताने सुस्ताने. स्वयं सेवक स्वयं सेवक. उत्साह राजेंद्र. राष्ट्रपति राष्ट्रपति. क्षमा क्षमा. hope you would have understood the lesson. Meanings புரிஞ்சிருக்கும், dictation, pronunciation, idioms and phrases, and what we have to learn from this lesson. So in the next video we'll see the question answers and the book back exercise. And I have a request, please subscribe this channel and support my effort. Thank you students.